இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன, இந்த சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் மெத்தட்ல இருக்க போற டைப்ஸ் என்னென்ன இருக்கு அண்ட் டிஃப்ரெண்டான பர்பஸுக்காக நாங்க இந்த டிப்ளாய்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல என்னென்ன டைப்பான டிப்ளாய்மெண்ட் மெத்தட்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பற்றி நாங்க வியூ பண்ண போறபடியால இனிஷியலா நாங்க சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் பார்க்க போற இடத்துல ஒரு சிஸ்டத்தை நாங்க டெவலப் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் ஒரு சாஃப்ட்வேரை நாங்க டெவலப் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்வோம். இவன் அது சாஃப்ட்வேரா தான் இருக்கணும் இல்லை, ஒரு ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கொள்வோம். ஸோ ஒரு ஏடிஎம்ன்றதை நாங்க ஃபுல்லாவே பில் பண்ணி இருக்கிறோம். இந்த ஏடிஎம் நாங்க கஸ்டமர்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ இனிஷியலா அந்த கஸ்டமர்ஸ் வந்து பேங்கிங் சிஸ்டத்தை வந்து பிசிக்கலா தான் செய்திருக்கு. ஸோ கையால ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அந்த பேங்குக்கு டிரெக்டா போய் அந்த ஃபார்மை கொடுத்து அதை ஃபில் பண்ணியிருப்பினோம், காசு எடுத்திருப்பினோம், காசு டிபாசிட் பண்ணியிருப்பினோம். அது அந்த கண்டெக்ஸ்ட். பட் இப்போ நாங்க ஏடிஎம்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ஏடிஎம்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல 4 விதமான டிஃப்ரெண்டான மெத்தட்டை நாங்க யூஸ் பண்ணலாம். அதுதான் டிப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்டா நாங்கள் ஏடிஎம் அப்படின்ற அந்த மெஷினை யூசர்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல அவைக்கு அது புது ஒரு விஷயமா இருக்கு, புதுசான ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து அந்த யூசர்ஸுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படித்தான் இந்த மிஷினை யூஸ் பண்ண வேணும், இதுல ஆட்டோமேட்டிக்கா நாங்க காசு எடுக்கலாம், காசு டிபாசிட் பண்ணலாம், பில் பேமெண்ட் செய்யலாம் அந்த யூசர்ஸுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் கையால ஃபார்ம் ஃபில் பண்ணி மேனுவலா நாங்க மேக் பண்ண அந்த நடைமுறையை நாங்கள் ஓல்டு சிஸ்டம் எடுப்போம். இதே நாங்கள் இப்போ ஒரு மிஷினுக்குள்ளால செய்ய போறத நியூ சிஸ்டம் எடுப்போம். ஓல்டு சிஸ்டம் நியூ சிஸ்டம் ரெண்டு சிஸ்டம் அங்கிட்ட கையில இருக்கு. இனிஷியலா இதை டிப்ளாய் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் நாங்க பார்க்கலாம், டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படி என்று சொல்ல வாரது இந்த இடத்துல நாங்க ஓல்ட் சிஸ்டத்தை ஃபுல்லாவே கைவிட்டுருவோம். டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட் என்று சொல்லிக்க நியூ சிஸ்டத்துக்கு தான் உடனடியா மூவ் பண்ணி கொள்வோம். இது முதலாவது டைப்பான டிப்ளாய்மெண்ட் மெத்தடா இருக்கு. ஸோ இதுக்கு நாங்க ஒரு டயக்ராம் ஒன்று ட்ரோ பண்ணணும்னு சொன்னா இதுல உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் அல்லது ஒரு ஷேப் ஒன்று எடுத்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நாங்க அந்த சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரலாம். இதுல நாங்கள் ஒரு ஆரோ மார்க் யூஸ் பண்றதுக்கான ரீசன் அந்த சிஸ்டம் வந்து இப்ப நியூ சிஸ்டமா சேஞ்ச் ஆயிட்டுன்றதை மீன் பண்றதுக்காக. ஸோ நான் இப்படி ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கொள்றேன். இந்த இடத்துல நாங்கள் நியூ சிஸ்டம் மார்க் பண்ண போறது புதுசா நாங்க பாவனைக்கு கொண்டது சிஸ்டம். ஸோ அதை நான் இங்க மார்க் பண்ணி கொண்டு வரேன். இது வந்து நியூ சிஸ்டம் சொல்லி மார்க் பண்ணுவோம். சேம் டைம் ஓல்டு சிஸ்டம் சொல்லி இங்க மார்க் பண்ண போறது வந்து நாங்கள் இவ்வளவு காலம் யூஸ் பண்ண சிஸ்டம். ஸோ இதுல ஒரு லைன் ஒன்று போட்டுக்கொள்றேன். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேம்ல நாங்க ஓல்டு சிஸ்டத்தை முற்றுமுழுதா கைவிட்டுட்டு நியூ சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணி கொள்றோம். ஓல்ட் சிஸ்டத்துல இருந்து நியூ சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணி கொள்றோம். இந்த இடத்துல எல்லா யூசர்ஸுமே கட்டாயம் நியூ சிஸ்டத்துக்கு மாறி இருக்க வேணும். இது ரியல் லைஃப்ல எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொல்லலாம்னு சொன்னா கொரோனா சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். COVID-19 இருந்த காலங்கள்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆன்லைன் எஜுகேஷன்ல தான் படிக்க வேணும் என்ற ஒரு கட்டாயம் எங்களுக்கு வந்தது. ஸோ அந்த நேரங்களில் நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கூலுக்கு போய் மேனுவலா படிக்கிற அந்த கண்டெக்ஸ்டை விட்டுட்டு ஆன்லைனுக்கு மாறி. ஸோ இது ஒரு டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட். வேற வழி இல்லை, நீங்க ஆன்லைனுக்கு எல்லாம் படிக்கணும் சொல்லிக்கல, அப்படி மாறி இருந்தோம். இதுல நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்ல அப்படி அந்த ஆன்லைன் எஜுகேஷனை நாங்க படிச்சபடியால நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்பீட் வந்து ஹையா இருக்கு. இங்க டிப்ளாய்மெண்ட் ஸ்பீட் நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னால் ஆன்லைன் என்னன்னு தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டும் உண்மையிலே அதை பற்றி படிச்சிருந்தார். அதண்டா என்னன்னு சொல்லி தெரியாதாக்களும் அதை யூஸ் பண்ணி இருந்தோம். மொபைல் போன் பாவிச்சிருந்தோம். ஜூம் என்ற அப்ளிகேஷன் எல்லாருக்கும் ஃபேமிலியரா வந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பீடான இம்ப்ளிமெண்டேஷன்ல எங்களுக்கு இருந்தது. இப்போ டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்ல நாங்க ஸ்பீடான ஒரு அந்த முறைமைக்கான பழக்கத்தை ஏற்படுத்தலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் செக்யூரிட்டி வந்து லோவா இருக்கு. ஸோ இந்த லோ செக்யூரிட்டி என்று சொல்ல வாரது என்னவா இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மொபைல் போன் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கல்வியை வந்து தொடர இல்லாமல் இருக்கு. இப்படியான நிறைய இஷ்யூஸ் அங்கே இருந்திருக்கு. இது வந்து லோ செக்யூரிட்டியான ஒரு மெத்தட். அடுத்த விஷயம் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ கம்ப்ளெக்சிட்டி அப்படி என்று சொல்ல வாரது வந்து சிக்கல் தன்மை. ஆன்லைன்ல மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலாம் என்று சொல்லிக்கல, இவன் ஒரு 3-4 மாதம் அந்த ஸ்டூடெண்ட் ஆன்லைன்லயே படிச்சிருப்பா இருந்தா அவருக்கு அந்த ஆன்லைன் ஃபேமிலியரா வந்திருக்கும். பிறகு எந்த ஒரு டவுட் வந்தாலுமே இந்த ஸ்கூல்ல நான் படிச்சினானோ இல்ல ஆன்லைன்ல படிச்சினானோ பிரச்சனை வந்திருக்காது. பிகாஸ் ஆன்லைனுக்கு மாறிட்டோம் ஒரு டேட்டுக்கு பிறகு.
இதே ஆன்லைன்லயும் படிச்சு கொண்டு ஸ்கூல்லையும் படிப்பறா இருந்தா அவருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகே, இந்த விஷயம் நான் ஸ்கூல்ல மேனுவலா படிச்சினானா இல்லாட்டி ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சினானா. சோ ஒரே ஒரு சிஸ்டம் தான் நடைமுறையில இருக்கு. எங்களுக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. அடுத்த விஷயம், காம்ப்ளெக்சிட்டி மாதிரி காஸ்ட், செலவு. இந்த செலவுன்றது எப்படி இருக்கும்னா குறைவா தான் இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு வந்து அவ போயிட்டு வர்ற அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸா இருக்கலாம், அங்க இவ செலவழிக்கிற காசா இருக்கலாம். அதை விட இவர் ஆன்லைன்ல படிக்க போறதுக்கு அந்த டேட்டா மட்டும்தான் அவர்கிட்ட செலவா இருக்கு. இது எதோட நான் கம்பேர் பண்றேன்னா, இப்ப மேனுவலாகவும் படிச்சு கொண்டு ஒரு ஆன்லைன்லயும் படிப்பரா இருந்தால் அந்த மேனுவலுக்கான காசும் வேணும், ஆன்லைனுக்கான காசும் வேணும். பட் டைரக்ட் டிப்ளாய்மென்ட் சொல்லிக்கல ஒரு காசு மட்டும்தான் அங்க செலவாக போகுது. காஸ்ட் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி அடுத்த டிப்ளாய்மென்ட் நான் இதுல வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவேன். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் டிப்ளாய்மென்ட் நாங்கள் இங்க பார்க்க போறது parallel deployment அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த parallel deployment அப்படின்றது செகண்ட் டைப் ஆஃப் டிப்ளாய்மென்ட். இந்த இடத்துல நாங்க ஒரு டயக்ராம் ஒன்று ட்ரோ பண்ண வேணும் என்று சொன்னால் parallel நாங்க ரெண்டு சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஈவன் இது ஓல்ட் சிஸ்டம் எடுப்போம், ரெண்டாவது சிஸ்டத்தை நியூ சிஸ்டம் நான் இங்க மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த நியூ சிஸ்டம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கேக்கல. இந்த நியூ சிஸ்டம் அப்படின்றது வந்து ரெண்டு பர்பஸுக்காக, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் புதுசா வந்த சிஸ்டத்தை நாங்க யூஸ் பண்ண வேணும் சரி, பட் ஓல்ட் சிஸ்டத்தை டைரக்டா நாங்க டிப்ளாய் பண்ண முடியாது. அதாவது அதை இல்லாமல் விட்டு புதுசா நாங்க டைரக்டா மாத்த இயலாதுன்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொல்லணும்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளவு நேரத்திலையுமே ஓல்ட் சிஸ்டமும் நடைமுறையில இருக்கும், நியூ சிஸ்டமும் நடைமுறையில இருக்கும். சோ மேல இருக்க போற சிஸ்டத்தை நான் இங்க ஓல்டு சிஸ்டம் அப்படின்னு மார்க் பண்ணி கொண்டு வரேன். ரெண்டாவதா இருக்க போறத நியூ சிஸ்டம் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு வரேன். சோ ஓல்ட் சிஸ்டம் என்ன, நியூ சிஸ்டம் என்ன, ரெண்டுமே நடைமுறையில இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு. பட் இது எல்லாத்தையுமே சேர்த்து நாங்க டைம் என்று சொல்லி மார்க் பண்ணுவோமா இருந்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த ஓல்ட் சிஸ்டம் இல்லாமல் போய் நியூ சிஸ்டம் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கு. இப்ப யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஏடிஎம் சிஸ்டத்தை நாங்க எடுப்போமா இருந்தா உண்மையில ஏடிஎம் சிஸ்டத்துக்கு நாங்க சொல்ல போற ஒரு எக்ஸாம்பிள் பேங்க்ல நாங்க யூஸ் பண்ற அந்த ஆக்டிவிட்டி. இப்ப பேங்க்ல போயிட்டு நாங்க டைரக்டா டிபாசிட் பண்ணலாம், ஏடிஎம் இல்லையும் நாங்க டிரான்சாக்சன் செய்யலாம். ஒரு பேங்குக்கு பக்கத்திலேயே ஏடிஎம் பூத்தும் இங்க அவைலபிளா இருக்கும். ரெண்டையுமே நாங்க நடைமுறைப்படுத்தி வச்சுக்கோம். இது ஒரு பேரலல் டிப்ளாய்மெண்ட். பிகாஸ் சப்போஸ் நாங்கள் ஏடிஎம் பழுதாயிட்டு மிஷின்ல ஏதாவது ஒர்க் எரர் இருக்குன்னு சொல்லி சொன்னா நாங்க பேங்க்ல போயிட்டு அந்த டிரான்சாக்சன் செய்யலாம். பேங்க் க்ளோஸ்ட் ஆன டைம்ல வந்து ஏடிஎம்ல நாங்க டிரான்சாக்சன் செய்யலாம். ஸோ ரெண்டு சிஸ்டத்தையுமே நாங்க நடைமுறைப்படுத்துறோம் குறிப்பிட்ட காலத்திற்கு. ஸோ இந்த பேரலல் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றதுல ஹை செக்யூரிட்டி இருக்கு. ஸோ ஹை செக்யூரிட்டி அப்படின்னு சொல்ல வர்றது வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கூட. ஓல்ட் சிஸ்டம் இல்லையென்று சொல்லிக்க அந்த இடத்துல நாங்க நியூ சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம், நியூ சிஸ்டம் இல்லையென்றீங்களா ஓல்ட் சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த விஷயம், இந்த லோ ஸ்பீடுன்றது இங்க இருக்கு ஃபார் டிப்ளாய்மெண்ட். என்ன ரீசன் சொன்னா இப்ப ரெண்டு சிஸ்டமே நடைமுறையில இருக்கீங்களா இந்த ஏடிஎம் சிஸ்டத்தை பாவிக்க தெரியாதாக்கள் ஓகே தெரியாட்டிலும் பரவாயில்ல, நாங்க பேங்கிங் மேனுவலாவே செய்வோம்டே போயிடும். ஸோ அவைக்கு வந்து அந்த நியூ சிஸ்டத்தை பற்றிய நுழைஸ் தேவையில்லை என்ற ஒரு கட்டாயம் இருக்கேக்கல. அப்போ ஓல்ட் சிஸ்டத்தோடையே ஃபேமிலியர் ஆயிருப்பிடும். அப்ப அந்த நியூ சிஸ்டம் நடைமுறைக்கு வர்றது கொஞ்சம் டைம் இருக்கு. அதான் லோ ஸ்பீட். ஸோ அடுத்தது வந்து ஹை கம்ப்ளெக்சிட்டி இருக்கு. கம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது நாங்க ஏடிஎம்லயுமே டிரான்சாக்சனை செய்யறோம், அதே நேரங்களில் வந்து மேனுவலாக போற மண்டைகளை நாங்கள் எங்கே அதை செஞ்சோம் என்ற ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. ரெண்டையுமே நாங்க யூஸ் பண்றோம் இல்லோ. அதான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்ல வந்து கம்ப்ளெக்சிட்டி குறைவு. பிகாஸ் ஒரு சிஸ்டம் தான் இருக்கு. இங்க வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கிறபடியால கம்ப்ளெக்சிட்டி ஹையா இருக்கு. அடுத்து வந்து ஹை காஸ்ட்னு சொல்லிக்கொள்ளலாம். ஹை காஸ்ட்னு சொல்ல வர்றது ரெண்டு சிஸ்டத்தையும் மெயின்டைன் பண்ண எங்களுக்கு காசு கூட இருக்கு. பிகாஸ் ஏடிஎம் மிஷினுக்கும் நாங்க செலவு கூட செலவழிச்சிட்டு இருக்கோம், சேம் டைம் அந்த கேஷியருக்கும் நாங்க சேலரி பே பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு சிஸ்டமே நடைமுறையில் இருக்கிறபடியால காஸ்ட் கூடவா இருக்கும். ஸோ இதோட கம்பேர் பண்ணிக்கல இந்த காஸ்ட்ன்றது இந்த டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்ல லோவா இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் இதுல லோ காஸ்ட்னு சொல்லி இந்த டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட்ல மார்க் பண்ணி கொள்றேன். இது ரெண்டுமே வந்து சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரெண்டு டைப்பா இருக்கு. ஸோ இப்போ நாங்க இந்த மூன்றாவது டைப்பான டிப்ளாய்மெண்ட்டை பற்றி பார்க்க போறோம். இந்த மூன்றாவது டைப்பான டிப்ளாய்மெண்ட் நாங்க சொல்றது வந்து பைலட் டிப்ளாய்மெண்ட் நினைவான சொல்லுவோம். பைலட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல மட்டும் அந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு
ஸ்ரீலங்கா எடுகேஷன் சிஸ்டம் எடுத்து சொன்னாங்க. ஸோ இங்க நாங்க ஃபர்ஸ்டா கொழும்புல மட்டும் ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். ஒரு கொழும்புன்ற டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உண்ட ஒரு முன்னோடியா, அதாவது வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வச்சு பார்த்துட்டு அது சக்சஸா வந்துட்டுன்னு சொன்னா ஐலண்ட் வைடா எல்லாருக்கும் ஆன்லைன் ஆகுது. ஸோ இதை நாங்க பைலட் டிப்ளாய்மெண்ட். இது என்ன ரீசனுக்காக ரிஸ்கை குறைக்கிறது. அப்ப இந்த இனிஷியலா வைக்க போற ஆன்லைன் எக்ஸாம்ல வந்து குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் தான் பங்கு பெற்றுவீங்க. ஸோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் யூசர்ஸ் தான் நீங்க இருக்க போய், அல்லது குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் அத சிஸ்டத்தை வந்து அப்ளை பண்ணும். அது சக்சஸ் என்று சொன்னா தான் மெட்டாக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இப்படியான டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் நாங்க சொல்றது பைலட் டிப்ளாய்மெண்ட். தென் அடுத்ததான் நாங்க பார்க்க போறது பைலட் டிப்ளாய்மெண்ட் மாதிரி லாஸ்ட் டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ ஃபேஸ் டிப்ளாய்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபேஸ் டிப்ளாய்மெண்ட்ல முதலாவது அந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னா அந்த சிஸ்டத்தின் ஒரு பார்ட்டை மட்டும்தான் முதல்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கொள்ளும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லிக்கல ஒரு லைப்ரரி சிஸ்டம் இருக்குன்னு எடுப்போம், ஒரு ஸ்கூலும் இருக்குன்னு எடுப்போம். அந்த ஸ்கூல்ல வந்து லைப்ரரி சிஸ்டத்துல முதல் மெம்பரா எல்லாருமே ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லி நான் ஒரு முதலாவது டாஸ்கை கொடுப்பேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து அந்த சாஃப்ட்வேரோட மெம்பர் ஆகும். 2வது வீக் சொல்லுவேன் அந்த ஆப்பில் நீங்க எல்லாருமே லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான புக்கை ரிசர்வ் பண்ணலாம். வேற ஒண்ணுமே செய்யலாம், ஜஸ்ட் மெம்பர் ஆகிட்டு ரிசர்வ் பண்ணலாம். இந்த நேரத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மெம்பர் ஆகிட்டு அந்த புக்ஸை வந்து ரிசர்வ் பண்ணுவீங்க. அடுத்த வீக் சொல்லுவேன் நீங்க ரிசர்வ் பண்ண புக்கை வந்து ஆன்லைன்லயே நீங்க ரிசர்வ் பண்ணதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து நீங்க எங்களோட லைப்ரரியில எடுக்கலாம். இப்படி வீக் பை வீக்கா நாங்க ஆன்லைன் சிஸ்டத்தை யூசர்ஸுக்கு பழக்கிறோம். எல்லா யூசர்ஸுக்கும் தான் கோமனா யூசர்ஸை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணாமல் எல்லா யூசர்ஸுக்குமே அந்த சாஃப்ட்வேரை படிப்படியா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா இருந்தால் இதை ஃபேஸ் டிப்ளாய்மெண்ட் சொல்லிக் கொள்வோம். ஸோ இப்படியான 4 டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை நாங்க ரியல் வேர்ல்டுக்கு டிப்ளாய் பண்ணி கொள்ளலாம். இதுதான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டிப்ளாய்மெண்ட். இதுண்ட சிமிலாரிட்டிஸ் நிறைய விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று உண்டா இருந்தாலும் அதுல யூஸ் பண்ண போற மெத்தட்ஸ் வந்து வேற வேற விதங்களா இருக்கும்.